ஓம் நம சிவாய. போன வீடியோவில் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 12 வீடுகளினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகங்களை நவாம்சத்தில் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சில வீடியோவில் பார்த்த விஷயங்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவோம். ராசி கட்டத்தில் முதல் ராசி மேஷம், இரண்டாவது ராசி ரிஷபம், இப்படியே 12 ராசிகளும் இருக்கு. இந்த 12 ராசிகளில் முதல் ராசியான மேஷத்தில் அஸ்வினிங்கிற நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒரு பாதமும் இருக்கு. அதுபோல ரிஷப ராசியில் கார்த்திகையினுடைய 3 பாதங்களும், ரோகிணியினுடைய 4 பாதங்களும், மிருகசீரிஷத்தின் 2 பாதங்களும் இருக்கு. மிதுன ராசியில் மிருகசீரிஷத்தின் 2 பாதங்களும், திருவாதிரையின் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தின் 3 பாதங்களும் இருக்கு. கடகராசியில புனர்பூசம் நட்சத்திரத்தின் 1 பாதமும், பூசம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ஸ்லைடுல மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் இருக்கிற வீடுகளுக்கு தனி கலர் அடிச்சு புரிதலுக்காக காட்டியிருக்கேன். இந்த நட்சத்திர பாதங்களை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஸ்லைட்ல பாருங்க. அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கார்த்திகை 1, 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2, 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3, 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4, இப்படி 9 நட்சத்திரங்கள், 4 பாதங்கள் வீதம் 36 மொத்த பாதங்கள் இருக்கு. இந்த பாதங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறதாக ஜாதக கட்டத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னா அதைய நவாம்சத்துல எப்படி ஃபில்லப் பண்றதுங்கிறத பார்ப்போம். நட்சத்திர வரிசையில முதல் நட்சத்திரம் அஸ்வினி, அதனுடைய 4 பாதங்கள் இருக்கு. இப்போ அஸ்வினி 1 அப்படிங்கிறத மேசம் ராசியிலும், அஸ்வினி 2ங்கிறத ரிஷப ராசியிலும், அஸ்வினி 3ங்கிறத மிதுன ராசியிலும், அஸ்வினி 4ங்கிறத கடக ராசியிலும் ஃபில்லப் பண்ணணும். அது போல இரண்டாவது நட்சத்திரம் பரணி 1 அப்படிங்கிறத சிம்மத்திலையும், பரணி 2ங்கிறத கன்னியிலையும், பரணி 3ங்கிறத துலாம் ராசியிலும், பரணி 4ங்கிறத விருச்சிக ராசியிலையும் ஃபில்லப் பண்ணணும். மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை, அதனுடைய முதல் பாதம் தனுசு ராசியிலும், இரண்டாவது பாதம் மகர ராசியிலும், மூன்றாவது பாதம் கும்ப ராசியிலும், 4வது பாதம் மீன ராசியிலும் ஃபில்லப் பண்ணணும். இப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, அஸ்வினி அப்படிங்கிறது மேசத்திலிருந்து வரிசையாக 4 வீடுகளை ஆக்குப்பை பண்ணுது. பரணி அப்படிங்கிற நட்சத்திரம் சிம்மத்திலிருந்து வரிசையா 4 வீடுகளை ஆக்குப்பை பண்ணுது. கார்த்திகை அப்படிங்கிற நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து வரிசையா 4 வீடுகளை ஆக்குப்பை பண்ணுது. 4வது நட்சத்திரம் ரோகிணி, அதனுடைய முதல் பாதம் மேசத்திலும், இரண்டாவது பாதம் ரிஷபத்திலும், 3வது பாதம் மிதுனத்திலையும், 4வது பாதம் கடகத்திலையும் எழுதி வரணும். அதுபோல 5வது நட்சத்திரம் மிருகசீரிஷம், அதனுடைய முதல் பாதம் சிம்மத்திலையும், இரண்டாவது பாதம் கன்னியிலும், 3வது பாதம் துலாம் ராசியிலும், 4வது பாதம் விருச்சிகத்திலையும் ஃபில்லப் பண்ணணும். 6வது நட்சத்திரம் திருவாதிரை, திருவாதிரையின் முதல் பாதம் தனுசிலையும், இரண்டாவது பாதம் மகரத்திலையும், 3வது பாதம் கும்பத்திலையும், 4வது பாதம் மீனத்திலையும் ஃபில்லப் பண்ணணும். 7வது நட்சத்திரம் புனர்பூசம், அதனுடைய முதல் பாதம் மேசத்திலையும், இரண்டாவது பாதம் ரிஷபத்திலையும், 3வது பாதம் மிதுனத்திலையும், 4வது பாதம் கடகத்திலையும் ஃபில்லப் பண்ணணும். 8வது நட்சத்திரம் பூசம், அதனுடைய முதல் பாதம் சிம்மத்திலையும், இரண்டாவது பாதம் கன்னியிலையும், 3வது பாதம் துலாம் ராசியிலும், 4வது பாதம் விருச்சிகத்திலையும் ஃபில்லப் பண்ணணும். 9வது நட்சத்திரம் ஆயில்யம், அதனுடைய முதல் பாதம் தனுசு ராசியிலையும், 2ஆம் பாதம் மகரத்திலையும், 3வது பாதம் கும்பத்திலையும், 4வது பாதம் மீனத்திலையும் ஃபில்லப் பண்ணணும். இந்த 9 நட்சத்திரங்களினுடைய 36 பாதங்களையும் ஃபில்லப் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அஸ்வினி 1ங்கிறது மேசத்தில் ஆரம்பிக்கும். கிளாக் வைஸில் 12 பாதங்களை ஃபில்லப் பண்ணினதுக்கு அப்புறம் ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் மேசத்தில் துவங்கும். வரிசையாக 12 பாதங்களை ஃபில்லப் பண்ணின பிறகு புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் மேசத்தில் துவங்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, கைமுறுக்கு சுற்றும் பொழுது ஒரு சுற்று வந்த பிறகு மீண்டும்
துவங்கின இடத்திலிருந்து 2வது சுற்று வருது, 3வது சுற்று வருது. அதுபோல அஸ்வினி 1 மேசத்தில் ஆரம்பிக்குது, ரோகிணி 1 மேசத்தில் ஆரம்பிக்குது, புனர்பூசம் 1 மேசத்தில் ஆரம்பிக்குது. இந்த 9 நட்சத்திரங்களுக்கு சொன்னது போலவே மீதம் இருக்கிற 18 நட்சத்திரங்களும் இது போலவே சுற்றி வரணும். ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நவாம்ச கட்டத்தில் மேசத்தில் 1 அப்படின்னு போட்டு வரிசையா 2, 3, 4, சிம்மத்தில் 1ன்னு துவங்கி 2, 3, 4, தனுசுல 1ன்னு துவங்கி 2, 3, 4ன்னு முடிச்சிருக்கோம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா 27 நட்சத்திர வரிசையை 3 3 நட்சத்திரங்களாக எடுத்துக்கொண்டு அந்த 3 நட்சத்திரங்களில் உள்ள 12 பாதங்களை மேசத்துல துவங்கி கிளாக் வைஸ்ல மீனம் வரைக்கும் ஃபில்லப் பண்ணணும். இது வரைக்கும் கட்டங்களில் இருக்கிற நட்சத்திர பாதங்களை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு நட்சத்திரத்தில் கிரகம் அமர்ந்திருந்தால் அந்த கிரகத்தை நவாம்சத்தில் எங்கே ஃபில்லப் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் கேதுங்கிற கிரகம் அஸ்வினி 1லையும், சுக்கிரன் அஸ்வினி 2லையும், சூரியன் அஸ்வினி 3லையும், சந்திரன் அஸ்வினி 4லையும் இருப்பதாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம். அஸ்வினி 1 அப்படிங்கிறது மேசத்தை குறிக்கும். அப்போ இந்த கேது பகவானை மேசத்தில் எழுதணும். அஸ்வினி 2ங்கிற நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால ரிஷப ராசியில் சுக்கிரனை எழுதணும். அஸ்வினி 3ங்கிற பாதத்தில் சூரியன் இருக்கிறதுனால மிதுன ராசியில் எழுதணும். அஸ்வினி 4ங்கிற பாதத்தில் சந்திரன் இருக்கிறதுனால கடக ராசியில் எழுதணும். லைவா ஒரு ஸ்லைடை பார்ப்போம். இன்னைக்கு தேதி 2024 செப்டம்பர் 2 காலையில் 11 மணிக்கு பொள்ளாச்சியில் இருக்கும் பொழுது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இந்த 4 கிரகங்கள் மட்டும் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். கேது அஸ்தம் 2லையும், சுக்கிரன் அஸ்தம் 1லையும், சூரியன் பூரம் 1லையும், சந்திரன் மகம் 2லையும் இருக்குது. அப்போ அஸ்தம் 2ல இருக்கிற கேதுவை நவாம்சத்தில் ஃபில்லப் பண்ணும் பொழுது மகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் மேசத்திலிருந்து 4 வீடுகளை பிடிச்சிக்கும். பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் சிம்மத்திலிருந்து 4 வீடுகளை பிடிச்சிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் தனுசு ராசியிலிருந்து 4 வீடுகளை பிடிச்சிக்கும். அஸ்தம் 1 மேசத்திலையும் அஸ்தம் 2 ரிஷபத்திலையும் வர்றதுனால கேதுவை ரிஷபத்தில் எழுதணும். அது போலவே அஸ்தம் 1ல சுக்கிரன் இருக்கிறதுனால மேசத்தில் எழுதிடணும். இன்றைய சூரியன் பூரம் 1ல இருக்கு. மேசத்தில் இருந்து மகம் 4 வீடுகளும், பூரம் 1 அப்படிங்கிறது சிம்மத்தை குறிக்குது. அப்போ சூரியனை சிம்மத்தில் எழுதணும். இன்றைய கோச்சார சந்திரன் மகம் 2ல இருக்கு. மகம் 2ங்கிறத சொல்லும் பொழுது மேசம் மகம் 1, ரிஷபம் மகம் 2 அப்படிங்கிறதுனால சந்திரனை ரிஷபத்தில் எழுதணும். இது உதாரணத்திற்காக சொல்லியிருக்கேன். இதை எழுதி பழகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகங்களை எடுத்துக்கங்க. கிரக பாதசாரம் அப்படின்னு சொல்லி ராசி கட்டத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கிரக சாரம் எடுத்து அதில் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ சொன்ன முறையில் நீங்களும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்களை ஃபில்லப் பண்ணி முயற்சி செஞ்சு பாருங்க. அடுத்து வர்ற வீடியோவில் திசா புத்தி கணக்கை கொண்டு ஒருவருடைய நடப்பு திசா புத்தி என்ன அப்படிங்கிறத உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.